ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் கோஸ் வச்சு ஒரு சூப்பரான லன்ச் பார்க்கலாம். அதுக்காக ஒரு வானொலியில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு சீரகத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, உப்பு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று அதையும் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ கோஸ் எடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கோஸோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அதில் இருக்கிற தண்ணியும் நல்லா சுண்டி வரணும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிறதுக்காக 1 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுட்டு இப்போ லைட்டாக கலரை விட்டுட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணிலாம் வற்றி வந்திருக்கு, கோஸில் இருக்கிற தண்ணிலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கோஸில் எல்லாமே அந்த மசாலாலாம் நல்லா கோட்டை வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிட்ட பிறகு இப்போ வடித்து வச்சுருக்க சாதம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ கோஸுக்கு 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஈவனாக எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சூப்பராக இருக்கும் கோஸ் சாதம். லஞ்சுக்கு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். டிஃபன் பாக்ஸுக்கும் அட்டகாசமாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் கோஸ் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசிமணி